வந்து எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க சிவா கிட்ட. சிவா செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாரு, எக்காரனை கொண்டு வந்து உன்னை மன்னிக்க தயாராகவே இல்லை. உன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகி நான் பார்த்ததே இல்லை. என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவும் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என் மூஞ்சிலையும் முழிக்காத. உன் அப்பா கூப்பிட்டாருந்தா நான் வந்தேன். உனக்காக நான் வரவே வரல. உன் மூஞ்சில் முழிக்கிறதே பாவம். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த வந்து சம்மந்தமும் கிடையாது. நீ யாரோ நான் யாரோ. இங்கே பாரு, லவ்வெல்லாம் உன் மேலே வச்சுருந்தேன். அதெல்லாம் நீயே வந்து கெடுத்துக்கிட்ட. இதுக்கப்புறம் உன் மேலே லவ்வும் கிடையாது, எனக்கு எதுவும் கிடையாது. உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. குட் பை அப்படின்றாரு. அதை கேட்டு ஸ்னேகா அதிர்ஷ்டம், என்னப்பா இதெல்லாம் அப்படின்றாங்க. என்னம்மா ஸ்னேகா பண்ணுறது, கொஞ்ச நாளைக்கு வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவனை, வேறு வழி கிடையாது. சிவா அவன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கான். அவன் கோவம் தணிஞ்சால் தான் எதுவும் பேச முடியும். இப்போ நான் என்ன பேசினாலும் அவன் கேட்க மாட்டாமா. நீ கொஞ்சம் அமைதியாக இருந்து தான் இந்த காரியத்தை சாதிக்கணும் ஸ்னேகா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. என்னால் முடியாதுப்பா, சிவா இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன நினச்சி கூட பார்க்க முடியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா சிவாவை எப்படியாவது என்கிட்ட சேர்த்து வச்சுருங்கப்பா. ஒரு வேளை சிவா என் கூட சேரலைன்னா அந்த சிந்து சும்மா இருக்க மாட்டாப்பா. சிந்து எப்படியாவது சிவாவை வளைச்சி போடுதான்ப்பா பாப்பா. இப்போ வேற சிந்து வந்து அவனுக்கு உதவி பண்ணியிருக்காப்பா. அதனால் கண்டிப்பாக சிவா மேலே வந்து அவன் உரிமை எடுத்துப்பா. சிவாவும் அதை சரின்றுவான்ப்பா. கூட சிவா வந்து வாழ ஆரம்பிச்சிட்டானா அதை தாங்கிக்கவே முடியாதுப்பா என்னால். அதெல்லாம் எதுவும் நடக்காதுமா. சிந்துவும் துரோகம் பண்ணியிருக்காள் சிவாவுக்கு. எப்படி அதை ஒத்துப்பான்? துரோகத்தை மட்டும் சிவாவோட ஏற்றுக்க முடியாதுமா. உன் மேலே எவ்வளோ கோவம் காட்டுறானோ அதுக்கு அதிகமாகவே வந்து சிந்து மேலே கோவத்தை காட்டுவான். அதனால் அவள் என்ன நல்லது பண்ணாலும் அதை மட்டும் சிவாவால் மறக்க முடியாது. அதனால் அதெல்லாம் நடக்காதுமா. சிவா சிந்து கூட சேர வாய்ப்பே இல்லை. அப்படி சேர்ந்தால் நான் சும்மா இருப்பேனா? அப்பா இல்லைப்பா, அது நடக்கக்கூடாதுப்பா. சிந்துவும் வந்து சிவாவும் ஒன்றா சேரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க ஸ்னேகா. இங்கே ஸ்னேகாவுக்கு வந்து மகா ஃபோன் பண்ணுறாங்க. மகா கிட்ட, ஆண்டி நீங்களாவது என்ன புரிஞ்சுக்குங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஆண்டி. எனக்கு புரியுதுமா, எனக்கு தெரியாதா உன்னை பற்றி. நீ வேணும்னா வந்து சிவாவுக்கு கெடுதல் பண்ணியிருப்ப. தெரியாமல் நடந்திருக்கும். அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு சிவா தான் இப்படி நினச்சிட்ருக்கான். நான்லாம் உன்னை எப்போவுமே தப்பாக நினைக்க மாட்டேன்டா. இங்கே பார், எப்போவுமே சிவாவுக்கு நீ தான். என்றைக்குமே அதை மறக்க முடியாது. சிவா இப்போ உன் மேலே கோவமாக இருக்கலாம், ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்து உன்னை ஏற்றுப்பாமா. ஏன்னா சிந்து இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? ஆமாம்மா, சிந்து பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சால் கண்டிப்பாக வீட்டை விட்டு போயிடுவாள். அதுக்கு முன்னாடியே அவளை போக வைக்கிறேன் ஆண்டி. அவள் அங்கே இருந்தால் தானே பிரச்சனை. அவள் அங்கே இல்லாமல் நான் பண்ணுறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம் ஆண்டி, நீங்கள் தான் டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கீங்களே, அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நான் பண்ணிட்டேன் ஆண்டி. சீக்கிரமாகவே வந்து சிவாவுக்கும் சிந்துக்கும் வந்து டைவர்ஸ்க்கான ஏற்பாடு எல்லாம் நடந்திருக்கும். நிஜமாம்மா சொல்கிறேன்? அந்த சிந்து வீட்டை விட்டு போயிட்டாள்னா அதுக்கப்புறம் எனக்கு என்னம்மா இருக்குது அப்படின்றாங்க. ஆண்டி அது கண்டிப்பாக நடக்கும் ஆண்டி. சிந்து வீட்டை விட்டு போயிடுவா. நான் கூடிய சீக்கிரம் சிவாவை கல்யாணம் பண்ணிப்பேன். சிவாவோட மனசை நான் மாற்றுறேன் ஆண்டி. கண்டிப்பாக மாற்ற முடியும் தான் நம்பிக்கை இருக்கேன் ஆண்டி. நீங்களும் எனக்கு உதவி பண்ணும் ஆண்டி. நான் பண்ணுறேம்மா உனக்கு உதவி அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சிவா செம்ம டென்ஷனாக இருக்கார். அதை பார்த்துட்டு சிந்து வந்து என்ன டாக்டரே ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னோடனே அந்த ஸ்னேகா வந்து என்கிட்ட வந்து பேசுகிறான். எனக்கு அவளை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அதுதான் உன்னை பார்க்க பிடிக்கல, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒன்றும் சந்தோஷம் தாங்க முடியல நம்ம சிந்துவுக்கு. டாக்டரே நீ நிஜமாவா சொல்கிற? நான் நிஜமாக தான் சொல்கிறேன். அப்படின்னா இங்கே பாரு சிந்து, என்றைக்குமே சரி என் துரோகத்தை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு சிந்து மனசு கஷ்டப்படுறாங்க. டாக்டருக்கு நான் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணேன், ஆனால் என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். டாக்டருக்கு நான் செஞ்சது எவ்வளோ பெரிய துரோகம். அந்த ஸ்னேகாவோட ரொம்ப மோசமான ஒரு துரோகத்தை நான் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து மேலே வழியே இல்லை. டாக்டர் மனசு சீக்கிரமாக இடம் பிடிச்சே ஆகணும். டாக்டர் எல்லா வந்து பிரச்சனையும் வந்து என்னை மன்னிச்சாகணும். அது நடக்குமா? நடந்ததாக ஆகணும். இப்போ ஸ்னேகா வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கா. அதனால் டாக்டர் எவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க. அதே தப்பு தானே நான் பண்ணேன். அதனால தானே டாக்டர் என் மேலே கோவமாக இருக்காங்க. சீக்கிரமாக இது மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சிந்து.